கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கர்த்தருடைய கிருபையினால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவர். நமது கோணலான பாதைகளை நமக்கு செவையாக காட்டுகிறவர். நமக்கு முன்னே கடந்து போய் நம்மளோட பாதைகள் எல்லாம் சீர்படுத்துகிறவர். அவர் மிக 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 ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரை சொல்கிறதுக்கு நமக்கு காலங்கள் பத்தாது. கால சமீபமாக இருக்குது. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி நம்ம போகணும். நம்மளோட சரீரத்தை எவ்வளோ நேசிக்கிறோம். நாம் நேசிக்கிறது சரீரத்தையா ஆத்மாவையா? சரீரம் பூமியில் வாழ்ந்துட்டு மண்ணுக்குள்ளே போயிடும். ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு அது பரலோகத்துக்கு போகுமா பாதாளத்துக்கு போகுமான்னு எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க? அந்த ஆத்மாவை எத்தனை பேர் நேசித்து வாழ்கிறீங்க? அந்த ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு உங்கள் மனசாட்சியை கேளுங்க. உங்கள் ஆத்மாவை கேளுங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். கர்த்தர் சொல்கிறதெல்லாம் என்னன்னா, ஆத்மா காக்கப்படணும். அதாவது நித்திய ஜீவனுக்கு போகணும். பாதாளத்துக்கு போகிறது ஆத்மாவை தானே தவிர சரீரம் இல்லை. நிறையா பேருக்கு புரிதல் இல்லாதனால யாருக்கும் அது தெரிகிறதில்ல. ஆத்மா மீட்கப்பட இறைவனால் மட்டும்தான் முடியும். சரீரத்தை மீட்கப்பட முடியாது. அது அழுகி போகிற சரீரம். ஒரு நெருப்பு பட்டாலோ, ஒரு சுடுதண்ணி பட்டாலோ, அல்லது ஒரு விபத்தில் நம்மளோட கை கால் முறிஞ்சு தோல் இழுத்து அப்படியே கிழிஞ்சு நைஞ்சு போனாலோ இந்த சரீரம் ஒன்றுக்கு உதவாது போயிடும். ஆனால் ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே ரொம்ப அழுகும். அது கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அது எல்லாம் அதுக்கு எப்படி கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மா சொல்கிறாங்கன்னா, இந்த சரீரம் என்ன பாதிரியெல்லாம் அதோட செயல்கள் இருக்குதோ அதை வச்சு தான் அது இறந்த பிறகு கெட்ட ஆத்மா நல்ல ஆத்மான்னு சொல்லப்படுது. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஆத்மாவை நேசிக்கிறீங்களா? இல்லை அதை துக்கத்தில் ஆழ்த்த போகிறீங்களா? பரலோகம் பக்கத்தில் இருக்கா? இல்லை பாதாளம் பக்கத்தில் இருக்கா? ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் ஆத்மாவை நேசிங்க. இல்லை ஆத்மா பாதாளத்துக்கு தான் போகணும்னா நீங்கள் அந்த ஆத்மாவை நேசிக்கவே வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக பாதாளத்துக்கு போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் புண்ணியம், தர்மம், நியாயம், நீதி இதெல்லாம் விசாரிக்கப்படும். நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்களோ அதுதான் பேசும். நல்லபடியாக இருந்தால் நல்லபடியாக அதுவும் வாழும்.